சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமாக இருக்கிறது. உள்துறை அமைச்சருக்கு தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் மிக முக்கியமான கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் தமிழகத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மு.க.ஸ்டாலின், திமுகவின் பிற அமைச்சர்கள் ஆட்சி நிர்வாகம் சரியில்லை, காவல்துறையினர்கள் தங்களது கடமைகளை சரியாக செய்யவில்லை, மிக முக்கியமாக திமுகவின் கைக்கூலியாகவும் அடியாளாகவும் செயல்படுவதாகவும் பல்வேறு புகார்கள் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி தலைவர்கள் என்னிடம் கொடுக்கிறார்கள். விசாரணையின் முடிவில் அது உண்மையாகத்தான் தெரிகிறது. தமிழகத்தில் துணை இராணுவம் கூட பாதுகாப்பு தமிழக மக்களுக்கு வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் தற்பொழுது ஆளுநர் RN ரவி அவர்கள் அமித்ஷா அவர்களுக்கு கோரிக்கையும் வைத்துள்ளார். அப்படி துணை இராணுவம் தமிழக மக்களுக்கு பாதுகாப்பாக வழங்கப்பட்டால் நிச்சயம் திமுகவின் ஆட்சியே மக்கள் மிகவும் மோசமான முறையில் விமர்சனம் செய்வார்கள். அதாவது ஆளும் கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் சொத்துக்களை பெருக்குவதற்கும் அவர்களது பதவியை தக்க வைத்து கொள்வதற்கும் மட்டும்தான் மக்களை முட்டாளாக்கும் செயலோடு திமுக தங்களது பணியை மேற்கொண்டு வருகிறது. தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலும் இருக்கிறது என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஆளுநரிடம் கடிதம் ஒன்றை கொடுத்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து சென்றவரது உயிரிழப்பு திமுக முழுமையான பொறுப்பேற்றுவிட்டதா? அதாவது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு வேலை, 5 லட்சம் ரூபாய் பணம், குறிப்பாக இலவச வீட்டு பட்டா மனை வழங்கப்பட்டு இந்த வழக்கை முடித்துவிடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்களை சரிகட்டி விடலாம். ஆனால் அந்த தவறு செய்த நபர்கள் நாங்கள் குற்றமற்றவர்கள் என்று நீதிமன்றத்திற்கு முதலாவதாக ஒரு கோரிக்கை ஒன்றை வைத்தார்கள். அதில் நாங்கள் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை என்றும் எங்களது கைகள் கரம்படியவில்லை என்றும் கூறியிருந்தார்கள். ஆனால் மருத்துவ பரிசோதனையில் அனைத்து உண்மைகளும் வெளிவந்துவிட்டது. இனியும் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கவில்லை என்றால் தமிழக அரசு நிச்சயமாக மிகவும் மோசமான முறையில் செயல்படுவதை நம்மால் உறுதியாக கூறலாம். ஆளுநரிடம் தமிழக அரசு மிகவும் மோசமான முறையில் செயல்படுவதாக கடிதம் அனுப்பியிருப்பது சரியா தவறா என்பதை கூறுங்கள்.